பார்க்குறது அடை தோசை. இதை கார தோசை அப்படின்னு திருச்சி டிஸ்ட்ரிக்டில் சொல்கிறது. பெரும்பாலும் அடை தோசைன்னு சொல்கிறது. எல்லா பருப்புகளும் போட்டு நல்ல ப்ரோட்டீன் ரிச்சாக, அந்த காலத்துலேருந்து நம்மளோட தமிழ் பாரம்பரியத்தில் இந்த அடை தோசைங்கிறது ரொம்ப வெகுஜன மக்களை கவர்ந்தது. அந்த 60s 70s குழந்தைகள்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு அருமையாக அந்த அடை தோசைக்கு நாட்டு சக்கரை வச்சு சாப்பிட்லாம், கொஞ்சம் வெண்ணெயில் வெல்லம் போட்டு சாப்பிட்லாம், தேங்காய் சட்னி வெறுமனே சாப்பிட்றதுக்கும் ரொம்ப அருமையாக இருக்கும். இந்த அடை தோசை செய்யும்போது இதை புளிக்க வைக்காமல் பெரும்பாலானோர் செய்கிறாங்க. ஆனால் கண்டிப்பாக அரைச்சதுக்கப்புறம் ஒரு 3 மணி நேரமாவது கொஞ்சம் புளிக்க விடணும் இந்த மாவை. அப்போ தான் ருசி அட்டகாசமாக இருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஆல்படி இட்லி புழுங்கல் அரிசி தான் எடுக்கணும், அதுதான் ருசியாக இருக்கும். 1/4 பங்கு துவரம்பருப்பு, அதோடு கொஞ்சம் 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு போடும்போது ரெண்டும் சேர்ந்து 1/4 பங்கு இருக்கணும். துவரம்பருப்பு அதிகமாக, கடலைப்பருப்பு கம்மியாக. கழுவி களைஞ்சி 4 மணி நேரம் ஊற வச்சுக்கிட்டோம், அதிகபட்சம் 6 மணி நேரம். ஒரு மிக்சியில் 1 பல்லு பூண்டு, சோம்பு, உப்பு போட்டுக்கிட்டோம். மிளகாய் அரிசி ஊற வைக்கும் போதே ஊற வச்சுருந்தேன் 4 மிளகாய். அரிசியை போட்டு அந்த அரிசி ஊறின தண்ணியவே கொஞ்சமாக ஊற்றி பெருங்காய பொடி போட்டு கொஞ்சம் நல்லா கொரன்னு அப்படி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோம். அதை ஒரு பாத்திரத்தில் போட்டுக்கலாம். இந்த பருப்பில் ரொம்ப நுரை கட்டி இருந்ததுன்னா அந்த தண்ணியை அப்புறப்படுத்திடுங்க. நல்லா இருந்ததுன்னா அந்த தண்ணியை சேர்த்துக்கலாம். 4 மணி நேரம்னா நல்லா இருக்கும் தண்ணி, அதை சேர்த்துக்கலாம். அரைக்கிறத பாருங்கள், இப்படி அரைக்கணும். சவுண்டு பாருங்கள். இப்படி விப்பர் மோடில் போட்டு எடுத்திங்கன்னா நல்லா இது போல் இருக்கும். அதாவது பருப்பு அரைஞ்சும் அரையாமல் இருக்கணும். நீங்கள் கிரைண்டரில் நிறையா போடுறதா இருந்தால் கடைசியாக இந்த பருப்பு போட்டு ஒரு சுற்றி எடுத்துருங்க. நல்லா கலந்து கொடுத்துட்றோம். கைகளால் கலக்கும்போது தான் அதில் கொஞ்சம் புளிப்பு ஏறும். இதை அப்படியே 3 மணி நேரம் கழித்து பார்ப்போம். மல்லித்தலை நீங்கள் நைட்டு கூட ஃப்ரிட்ஜுள்ள ஸ்டோர் பண்ணிவிட்டு காலையில் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக தேங்காய், வறுத்த வேர்க்கடலை எல்லாம் பச்சையாக போட்டு கலந்துக்கிறோம். இப்போ அடுப்பில் கொஞ்சம் எண்ணெய் போட்டு கடுகு உளுந்து தாளித்து பெரிய வெங்காயம் 1 வெங்காயம் இந்த அளவுக்கு கொஞ்சம் பெரிய துண்டுகளாக, ரொம்ப வதக்கக்கூடாது. கருவேப்பிலையை பிச்சு போட்டுக்கணும். ஒரு 40% வதங்கினோன்னா மாவில் கொட்டிடணும். ஏன்னா அது அடையை நல்லா ஏர் கொடுத்து உப்ப வைக்கும். உதிராக அடை சாப்பிட்றதுக்கு ஏதுவாக பண்ணும். இப்படி வெங்காயத்தை வதக்கி கொட்டும்போது தேவையான தண்ணி போட்டுக்கலாம். கன்சிஸ்டன்சி பாருங்கள், இப்படி இருக்கணும். தொய்வாக நம்ம கொஞ்சம் கனமான தோசைகளாக தான் ஊற்றணும். தோசைக்கல்லில் ஒரு 1/2 டீஸ்பூன் எண்ணெய் போட்டு துணியால், காட்டன் துணியில் தேய்ச்சிக்கிறோம். இந்த துணியவே நீங்கள் கடைசியாக அடை தோசை சுட்டு முடித்ததுக்கப்புறம் இந்த வர துணியில் தொடச்சி எடுத்துட்டிங்கன்னா அவ்வளவு எண்ணெய் பிசுக்கும் வந்துடும். இது தோசைக்குமே இந்த டிப்ஸ் வச்சுக்கோங்க. நடுவில் எப்பயுமே அடைன்னா கையகலந்தான் இருக்கணும். இப்போல்லாம் கொஞ்சம் அவசரங்கிறது கொஞ்சம் பெருசாக இழுத்து விடுறோம். ஒரு 30 செகண்ட்லேருந்து 1 நிமிஷம் ஆனோன்னு கொஞ்சம் வெந்திருக்கும். அப்போ 4 பக்கம் கொஞ்சம் ஹோல் போட்டுக்கலாம். ஒரு 5 இடத்துல போட்டுக்குங்க. இப்போ அதுக்குள்ளே எண்ணெய் விடும்போது உள்ளே சுற்றி வர நல்லா மொறுன்னு வேக வைக்கும். ஒரு 1.5 நிமிஷத்தில் திருப்பி போட்டுடலாம். இப்போ கொஞ்சம் ஃப்ளேமை தூக்கி விட்டுக்கலாம். இதுவும் 1.5 நிமிஷத்தில் ரெடி ஆயிரும், எடுத்துடலாம். இதுக்கு நாங்கள் பொடி வச்சு சாப்பிட்டுக்குவோம், நல்லா இருக்கும். அதோட பொடி வெல்லமும் அருமையாக இருக்கும். வாழ்வோம் என்றும் நலமுடன்.